Hello guys, welcome back to our channel Dubai Live YouTuber. இன்னைக்கு நாங்கள் எங்கே போகிறோன்னா, இன்னைக்கு நல்ல வின்டர் சீசன்லாம் ஆரம்பிச்சாச்சு. இன்னைக்கு மழை வேற பெஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு நைட் மார்க்கெட் விசிட் பண்ண போகிறோம். துபாய் நைட் மார்க்கெட். நம்மளோட எல்லா பிராண்டட் ஷர்ட்டு, தென் ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு எல்லாமே அங்கே இருக்குது. எல்லா கண்ட்ரியோட ஃபுட்டு. ஓகே, ஸோ அங்கே தான் விசிட் பண்ண போகிறோம். லெட்ஸ் கோ டு த வீடியோ. நம்ம போயிட்டுருக்க என்னன்னா, ஒரு நைட் மார்க்கெட். இது என்னென்னா, இந்த வின்டர் சீசன் மட்டும்தான் ஆரம்பிப்பாங்க. ஓகே, என்னென்னா க்ளோஸ் பண்ணிப்போம். ஏன்னா சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. இப்போ சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது மேலே. இது வந்து வின்டர் சீசனில் மட்டும்தான் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நைட் ஒரு 4-6 மாதம் தொடங்கி இருக்கும். அந்த நைட் மார்க்கெட்டில் என்னென்னா, வெளியே இருக்கிற பிராண்டட் ஷர்ட்டு, பேண்ட்டு, நிறைய க்ளோத்ஸு அதெல்லாமே இங்கே வந்து கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும். நம்ம ஷோரூமில் போய் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறது வித்தியாசம். அதே மாதிரி மெயினாக ஷர்ட்டோட ஃபுட்டு, ஸ்ட்ரீட் ஃபுட்டு. நம்மளுக்கு அது ஸ்ட்ரீட் ஃபுட்டு, பட் அவங்களுக்கு மெயினாக அந்த ஃபிலிப்பைன்ஸு, சைனா, தாய்லாந்து, இந்த மாதிரி ஏஷியன் கண்ட்ரியோட, வெஸ்ட் ஏஷியனில் அதெல்லாம் இல்லையா, அந்த சைடு இருக்கிற கண்ட்ரியில், ஜப்பானு, இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிற ஃபுட் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஸோ அதை தான் போய் டேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஸ்ட்ரீட் நைட் மார்க்கெட். நைட் மார்க்கெட் எங்கெல்லாம் போடுவாங்கன்னா, மெயினாக அந்த ரொம்ப பாப்புலரான சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும் இந்த நைட் மார்க்கெட். நிறைய ஆட்கள் க்ரௌடாக இருக்கக்கூடிய இடத்துல நைட் மார்க்கெட் வச்சுருப்பாங்க. மெயினாக அந்த அல் ரிக்கான்னு ஒரு பிளேஸ் இருக்குது, தேரான்னு பிளேஸ் இருக்குது, யூனியன் பிளேஸ் இருக்குது, கராமா இருக்குது, பர்துபாய் இருக்குது. இந்த மாதிரி மெயினாக சிட்டி வந்து ஓவர் க்ரௌடடில் இருக்கும்ல பீப்புள்ஸ். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் இந்த மாதிரி நைட் மார்க்கெட் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அங்கே வந்து நிறைய பேச்சுலர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி க்ரௌடும் இருக்கும், நிறைய சேல் ஆகும். அதை சேல் பண்ணுறவங்க யாருன்னா, நம்ம ஓனாக இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க தான், ஒர்க் பண்ணுறவங்க தான். அவங்க வந்து ஓனாக ஒரு பார்க்கிங் ஸ்லாட் இருக்கும். அந்த பார்க்கிங் ஸ்லாட்டை ஒவ்வொரு பார்ட்டாட்டு நான் அந்த வீடியோ எடுக்கும் போது காணிக்கிறேன். நான் போயிட்டு தான் இருக்கிறேன். நான் போகிறதுக்கு ஒரு 10 to 8 minutes ஆகும். நான் இப்போ போகிற பிளேஸ் வந்து அல் ரிகாவில் இருக்கிற ஒரு பிளேஸ். ஓகே, ஸோ இது வந்து அதில் வந்து ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டில் சின்ன சின்ன கடையெல்லாம் அப்படி ஒவ்வொரு ஸ்லாட்டாக ஒதுக்கியிருப்பாங்க. வாடகை கொடுக்கணும். ஓகே, முனிசிபாலிட்டிக்கு வந்து அந்த பார்க்கிங் ஸ்லாட் ஓனர் வந்து வாடகை கொடுத்துருப்போம். அப்புறம் செக்கிங் வந்து இவங்களுக்கும் தனியாக ஒரு லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா லோக்கலில் பண்ணுறதுனால அவங்களுக்கும் லைசன்ஸ் உண்டு. அவங்களையும் மானிட்டர் பண்ணுவாங்க, என்ன கொடுக்குறாங்க, ஃபுட்டு நல்ல குவாலிட்டியாக இருக்கா, இதில் என்னெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாமே செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. செக்யூரிட்டியும் அங்கே அந்த இடத்துல அது மாதிரி ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவாங்க. நிறைய டான்ஸு ப்ரோக்ராமு எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் ஒன்றா போய் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் போயிருந்தேன். லாஸ்ட் வீக்கில் ஒரு 2 days இருக்கும் போயிருந்தேன். அங்கே போய் சாப்பிட்டு வந்தேன். ஆர்வ கோளாறுல ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுக்கல. ஸோ இன்னைக்கு போய் நம்ம ஃபோட்டோ வீடியோஸ் எடுக்க போகிறோம். ஓகே, இது வந்து தேரா சிட்டி சென்டர் இருக்கும். நைட்டு ஆக்சுவலி இப்போ வந்து டைம் வந்து 6:30 ஆகுது. இருட்டிடுச்சு. விண்டர்னால டக்குன்னு சூரியன் மறைஞ்சிடும். 5:35 போல் சூரியன் மறைஞ்சிருங்க. இப்போ சம்மர் சீசன்னா சூரியன் வந்து 8 மணி வரை உட்காந்துருக்கும். 8-7:30 மணி வரலாம் சூரியன் இருக்கும். 7:30 மணி வரை இங்கே இருக்கும்ல. 7:30 மணி வரை இருக்கும். சரி, ஓகே, போ. இப்போ வந்திருக்கிறது யூனியன் இல்லை? எஸ், யூனியன்ல உள்ள நைட் மார்க்கெட்ல. யூனியன் இந்த பேக் சைடில் இருந்தா இருக்கு. இதுதான் நைட் மார்க்கெட். 3 நைட் மார்க்கெட் கவர் பண்ண போறேன். இது யூனியன். இது ஃபர்ஸ்ட் இது உள்ள போய் பாப்போம். மெட்ரோ ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல இருக்கு. துபாய் உள்ள தெரிஞ்சுக்கோங்க. சரி, உள்ள போய் பாப்போம். இதான் பார்க்கிங் ஸ்லாட். இங்கே தான் இது மாதிரி ஒரு பார்க்கிங் ஸ்லாட்டை தான் இல்லை. இங்கே தான் பார்க்கிங்கில் மார்க்கெட். ஃபுட்டும் வச்சுருக்குறாங்க. இங்கே கம்மியாக இருக்குது, அதனால்
அடுத்த ஏரியாவுக்கு போவோம். இதெல்லாம் பிராண்டட் ஷர்ட் இல்லை, 10 ரூபா தான். ഇവിടെ കളക്ഷൻസ് கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால நம்ம அடுத்த நைட் மார்க்கெட்டுக்கு நடந்துட்டு இருக்கோம். நடத்த மார்க்கெட்னா எந்த சைட்னா இது வந்து யூனியன் வந்து இந்த இருக்கிறது ரிக்கா, இந்த இதுக்குள்ளே இருக்கு. இந்த இருக்குல்ல, எங்கே நகத்தை காணல, அந்த இதுக்குள்ளே தான் இருக்குது. இங்கேருந்து நடக்க போகிறோம் இனி இல்லை, அங்கே போய் பார்க்கலாம். இது இன்னொரு மார்க்கெட், ஃபுட்டெல்லாம் இருக்குது. இந்த என்ன சாஸ்டர் கழிக்கிறான் விளையாடுறாங்க. இது எந்த இடம்? யூனியன் தானே. பக்கத்தில் இன்னொரு இடத்துக்கு போகலான்னு பார்த்தோம், அதுக்குள்ளே யூனியனில் இன்னொரு ஷாப்பு தெரிஞ்சிச்சு, அது கூட வந்துட்டேன். இனி நான் ஃபஸ்ட்டு காணிச்ச வீடியோலேயே கை காணிச்சிருப்பேன்ல, விரல் காணிச்சிருப்பேன் அந்த இடத்துல, அந்த இடத்துக்கு போக போகிறோம். ரிக்காவோட இந்த ரைட் சைடு ஒன்று இருக்குது, லெஃப்ட் சைடு ஒன்று இருக்குது. ரெண்டுமே சூப்பர் நைட் மார்க்கெட் தான். ஃபஸ்ட்டு ரைட் சைடில் உள்ளதில் போகிறோம். ஃபஸ்ட்டு நீ லெஃப்ட் சைடு வா, அதுக்கப்புறம் தான் கரெக்டாக இருக்கும். லெஃப்ட் சைடில் உள்ளது போகிறோம். இங்கேயா? சரி, அங்கே போவோம். சாக்கரு, கேமு, மசாஜ் மஷினு, தென் ஃபுட்டு, கிட்ஸ் ப்ளே ஏரியா எல்லாமே இருக்குங்க. அந்த சைடு ஃபுல்லாக ஃபாஸ்ட் ஃபுட் இல்லை, இப்போ உள்ளே வந்துட்டோம். இது வந்து ஃபுட்டு வைக்கிற இடம். ஃபுட்டு செல் பண்ணுற இடம். நீ எവിടെ போகணும்? பாப்கார்னு, ஐஸ்கிரீமு எல்லாம் உண்டு. வாங்கலையா? இல்லை. ஏன்? இங்கே வந்து செகண்ட் ஹேண்ட் ட்ரெஸ் மாதிரி இருக்கு. நிறைய ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கல்ல, அது மாதிரி செகண்ட் ஹேண்ட் ட்ரெஸ்ஸு. ஃபுட்டும் கம்மியாக இருக்குல்ல. இது ரிக்கால ஒரு நைட் மார்க்கெட்டு, இன்னொரு நைட் மார்க்கெட்டுக்கு அங்கேயும் போய் பார்ப்போம். ஆனால் டெக்கரேஷன்லாம் நல்லா இருக்குது, க்ரௌடும் கம்மி இல்லை. சாக்கர் எங்கே போனாலும் இந்த சாக்கர் ஒன்று கேம் விளாடுறாங்க. இதுதான் ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து ஒயிஸ்டர் வித் சீஸு, இப்படி தான் இருக்கும். இது வந்து சால்மோன்ல இது இதோ அப்படி ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாகவே சாப்பிட்லாம். மீட்ரு அந்த மிஷின் கொடுத்துருக்கான், அலார் அடிக்கும் வந்தோடனே. இதுதான் கடை, பார்ப்போம். ஒயிஸ்டர் இன்னைக்கு சாப்பிட்ருக்கோம், ஃப்ரெஷ்ஷாட்டு, பச்சையாட்டு. இது வந்து சீஸ் போட்ட ஒயிஸ்டரு, இதுவும் சீஸ் போட்ட ஒயிஸ்டரு. இது வந்து ஃப்ரெஷ்ஷாக உள்ளது, சீஸ் எதுவுமே போடாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலி இதுதான் ட்ரை பண்ண வந்தோம். இங்கே சீஸ் போட்டு தரனால அதையும் எடுத்தோம். இப்போ சீஸோட எப்படின்னா, இது வந்து சாஸ் என்ன பண்ணா இப்படி எஸ் எடுத்து காமிச்சியா, லைட் வேணால் போட்டுக்க. கிளியராக இருக்கா? கிளியராக இருக்கு. ஓகே, இதுதான் ஒயிஸ்டர். குச்சி இருக்குமா அதுக்கு? ஒயிஸ்டர் எடுத்து, இது பச்சை ஒயிஸ்டர். அப்போ என்ன பண்ணால் இதோட இதை டம் பண்ணிட்டு நார்மலாக அந்த எக்கு சாப்பிடுவோம்ல, முட்டை எக்கு, மீன் முட்டை எக்கு, அதே மாதிரி இருக்குது. நீ என்ன டேஸ்ட் பண்ணுறியா? ஃபோர்க்கு, சாப்ஸ்டிக்கு. ஸோ அடுத்த இன்னொன்று இருக்குது. இது என்னென்னா சீஸ் வச்சது. இதில் சாஸ் விடணுமா? சாஸ் விடாதையும் சாப்பிடலாம். கீழே கொட்டிடாத, அது வச்சு எடுத்து. இது வந்து சீஸ் போட்டது. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எப்படி?
சீஸ் போட்டது ஃபுல்லாக சீஸோட ஸ்மெல் தான் இருக்குது. இதில் என்ன ப்ளஸ்ன்னா ஒன்று வந்து ரொம்ப சின்ன இது உனக்கு ஃபுல்லாக இருக்குது, எனக்கு வந்து பாதி தான் இருந்துச்சு. ஃபினிஷ். சரி, நான் ட்ரை பண்ணவா? இப்போ நீ ட்ரை பண்ணு உனக்கு. நான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெஷ்ஷானது ட்ரை பண்ண போகிறேன். சரி, அப்படி குத்தி எடுத்துக்க. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஸோ ஒயிஸ்டரோட டேஸ்ட் இன்னைக்கு முடிஞ்சிருச்சு. எக்கை நான் இதை மாதிரி பாயில் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஷாப்பில் தான் நான் ஒரு 10 வருஷத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய அப்பாவை கூப்பிட்டு வந்தேன். அங்கே அந்த பழம்லாம் இருக்குது, அங்கே வச்சு வீடியோ எடுத்தோம். ஃபோட்டோ வீடியோஸ் இல்லை, இங்கே யார் வந்தாலும் இந்த மாதிரி இந்த ஷாப்பை வந்து ஃபோட்டோ வீடியோனா பழத்துலேயே மாலை போட்டு வச்சுருப்பானு உள்ள. மாலை இல்லை, ட்ரீ மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரீ, ஆமாம். ஸோ ஒரு மார்க்கெட்டு இல்லை, என்ன வாங்குற? இது இன்னொன்று அல்ரிக்கால இன்னொரு மார்க்கெட்டு. என்ன சாப்பிட்றீங்க மேடம்? சிக்கன் ஸ்கின் ஃப்ரை செய்யறது. இது சிக்கன் ஸ்கின்னு, அதை ஃப்ரை பண்ணி வச்சுருக்குறாங்க. நல்ல முறுமுறுன்னு இருக்கும் சிக்கன் ஸ்கின். எப்படி இருக்கு? நல்ல டேஸ்ட். எப்போ வந்தாலும் நாங்கள் இது வாங்கி சாப்பிட்றது தான். இது என்னது? இது பனானா உள்ளது ஸ்டஃப் செய்துட்டு சாப்பிடணும். இது அவங்களோட சரி, கையை வச்சிடு. சுகரில் டம்ப் பண்ணி வச்சிருக்குல்ல. இது லிவர் சூடு, இது எடுத்துடலாம். சூடாகவும் இருக்கு, ஒட்டி இருக்குல்ல. என்னது பனானா தானே? எங்கனுண்டு? ഇത് ലിവർ ബാർബിക്യൂ. കൈ വെച്ച് ഫുള്ള് മറയ്ക്കുന്നത്. അങ്ങനെ എടുത്ത് കടിച്ചതെന്നാ? എങ്ങനെയുണ്ട്? ടേസ്റ്റ് നോക്കട്ടെ. നമ്മളെ മാതിരി മസാല ഇടില്ല, വെറുതെ ഉപ്പ് പോട്ട് ചുട്ടിട്ട് ടൊമാറ്റോ സോസ് மட்டும், ബാർബിക്யூ സോസ് மட்டும் போட்டுருக்கேன்.
இது ஏதோ தாய்லாந்து ஃபுட்டு, ஆனால் டம்ப்ளிங்கா சிக்கன் சாப்பிடு. அது லெமன் ஐட்டில் அங்கே இருக்கிறது குடிச்சு பார்த்தியா? இது டக்குன்னு சாப்பிட முடியாது, நல்லா சுகராக இருக்கு. என்ன பண்ண போற? இது வந்து ஒரு தாய்லாந்து ஃபுட்டு. ஸோ இது உள்ள ஏதோ டம்ப்ளிங் மாதிரி இருக்கு. இப்படி இருக்கு, நல்ல சூடு கொதிக்குது, எண்ணெயில் போட்டு கொதிக்கிற மாதிரி கொதிக்குது. ஆவி பறக்குது. ஆவியை கட் பண்ணி எடுத்துட்டு ஆல்ரெடி நேற்று சாப்பிட்டதே வாய் பொத்து போச்சு, எங்கே தான் வந்துருந்தோம். எப்படி இருக்கு? மோமோஸ் மாதிரி சிக்கன் டப் பண்ணி. இது அடுத்த ஒரு தாய்லாந்து ஃபுட்டு. இதுக்கு பேர் என்னன்னு சொன்னாங்க, என்ன பேர் இது? சொன்னாங்க. ஸோ இது அதை முடிச்சு இதை முடிப்போம். இதுதான் அடுத்த ஃபுட்டு. ஆ, இதுக்குள்ள ரைஸ் இருக்கு. ரைஸ் இருக்கா? அப்புறம் மஷ்ரூம் இருக்கு, கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இருக்கு, கிம்ச்சி இருக்கு. சரி, கிம்ச்சினா அந்த ஒரு சைனீஸ் பத்திலா. Yes, so once again, open your flashlight, guys. Come on, everyone, open your flashlight. If you have a cell phone, open your flashlight. Okay. ரைஸ் இருக்குல்ல, And open your flashlight. So makikita na, please reach your flashlight. எனக்கு தெரியல டேஸ்ட் எப்படி சொல்லி தரணும். நான் டேஸ்ட் பண்ணுறேன். இதெல்லாம் அவங்க ஒரு டேஸ்டா இருக்கிறதுனால என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி தர முடியல. முடிஞ்சு சாப்பிட்டு முடிஞ்சாச்சு இல்லை, ஒரு ஐடியா சாப்பிட்டு நிறைய வெரைட்டியாக வேறு சாப்பிட்டு இல்லையா? வயிறு ஃபுல்லாகி நடக்கும். சரி, ஓகே, வெளியே போயிட்டு கூப்பிட்றோம். நான் தலைபாட்டு கீட்டா இங்கேயும் டெலிவரி செய்யணும். ஃபுட்டு இருக்கிற இடத்துல ஃபுட் டெலிவரி எல்லாம் இங்கே ஃபுட் டெலிவரி இடத்துல பண்ணுறானுங்க. செடியெல்லாம் வைக்கிறாங்க இங்கே. கிளி, போர்வை, பெட்ஷீட்டு, செடி என்ட்ரன்ஸு, இந்தா லெமன்லாம் இருக்குதுங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இங்கே ஆளை காணல, தனியாக ஆளை காணலையான்னு பார்த்தேன். வெல்கம். இன்னும் நிறைய ரைட் மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி ஆல்ரெடி 9 மணி ஆகிடுச்சு. வீட்டுக்கு கிளம்பிட்டு தான் வயிறு ஃபுல் ஆகிடுச்சு. வயிற்றுல இடம் இல்லை. ஆமாம், இனி அடுத்த வாரம் வந்து அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே, பாய். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய். பாய்.